ஹே ஆல் வெல்கம் டு என் சமையலின் கதை. இன்னைக்கு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஃபிஷ் தோரன் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீனை நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் விழுது அரைக்க தேவையானதை பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 4-5 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருன்னு இருக்கணும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் நான் சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் மீன் வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக மீன் எடுத்துருக்கனால 1/4 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற மீனுக்கு அளவுக்கு ஏற்பால சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு மீனை வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிளறிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான ஃபிஷ் தோரன் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறையும் ரெசிபி போட்டிருக்கோம். டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.